श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतसदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नभमुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 84வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் 83ல் நல்லது எதையுமே செய்யாமல் பாவிகளிலேயே முன்னால் நிற்பவன் அடியேன், எல்லையில்லாத கெட்ட பண்புகள் உடையவன் அடியேன், இப்படிப்பட்ட நான் இப்போது வரம் தருவதில் பெரியவனான உன்னை பற்றாக கொள்கிறேன் என்று பாவமே செய்து பாவியானேன் என்று தெரிவித்தார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் சரணவரணவாகியம் யோதிதா நபவதி பத சாபிதி பூர்விகா இதி யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவே தத பிராணிமே. சரணவரணவாகியம் யோதிதா நபவதி பத சாபிதி பூர்விகா இதி யதி தயனீயதா மையஹோ வரத தவ பவே தத பிராணிமே. வரதா, இப்படி உன்னை சரணமாக வரித்தேன் என்ற வார்த்தை சொன்னேனே, அது தெரிந்து சொன்னதாக நினைக்காதே. நீ என்பால் அந்தோ என்று இறங்கி தயை புரிந்து இவன் காக்க உரியவன், நான் காப்பதற்கு உரியவன் என்று திருவுள்ளப்பட்டால் நான் பிழைப்பேன், அதுதான் என் நிலை என்கிறார் சுவாமி. வரதா, நீயே எல்லாரையும் காக்க வல்லவன், ஆகையால் என்னையும் காக்க வல்லவன். ஆனால் உன்னை சரணம் அடைந்தவர்களை மட்டும்தான் நீ காப்பாய். நான் இதோ உன்னை சரணம் அடைகிறேன் என்று சொல்லிவிட்டேன், அதனால் மாத்திரமே நீ என்னை காப்பாய், அதனால் மட்டும்தான் கரை சேர்ப்பாய் என்று எண்ணலாமா என்றால் தெரியாது. ஏன்னா உன்னை சரணடைந்தேன் என்கிற இந்த வார்த்தைகளை அதையாவது நான் உள்ளம் உணர்ந்து அனுபவத்துடன் அங்கபூர்வமான சரணாகதி பண்ணினேனா? இல்லை. வாய் ஒன்று சொல்றது, மனசு ஒன்று என்றது, மற்ற புலன்கள் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி ஓடுறது. ஆக இந்த வார்த்தைகளையும் நான் உணர்ந்து பண்ணின சரணாகதியாக கொள்வது என்பது சந்தேகம்தான். பின் எப்படி உன் ரட்சணம் எனக்கு கிட்டும்? நீயாக உனது அதீதமான கருணையால் இவன் மதியன், நம்மவன், இவனிடம் கைமுதல் ஏதுமில்லை, இவன் நம்மையன்றி வேறு யாரும் இவனை காப்பாரும் இல்லை, அதை இவன் புரிஞ்சுட்டு இருக்கான். ஆகையால் நாம் தான் இவனை காக்க வேண்டும் என்று இரக்கப்பட்டு சரணடைந்துட்டேன்னு சொல்லிட்டானே, மனசளவில் இருந்தால் கூட சொன்னான் இல்லையா வாயால் என்று எண்ணம் கொண்டால் இரக்கப்பட்டு அப்பதான் நான் பிழைப்பேன். இல்லைன்னா இந்த சம்சார கடலில் முடிவில்லாது உழன்று கொண்டே இருப்பதால் ஆத்ம நாசத்தை தான் பெறுவேன். நீ என்னை காப்பதற்கு வேண்டிய மற்ற பல அருகதைகள் எதுவும் இல்லை, ஒரு தகுதியே இல்லை. நிர்கதியாகவும் நிற்பலனாகவும் உள்ளவன் என்ற ஒரு தகுதிதான். நான் வாயளவில் மட்டும் உன்னை சரணடைந்தேன் என்று சொன்னவுடன் அது உன் தயையை பெற்று தரும். ஏன்னா நீ பரமகாருணிகோ பகவான், ரக்ஷகன், சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. உன்னை சரணமாக வரித்தேன் என்று இந்த வாக்கியத்தை சொன்னேனே, அது கூட புத்திபூர்வமானா இல்லை,
அந்தோ என் மீது கருணை கூர்ந்து இறங்கி இவன் நம் தயை கூறியவன் என்று திருவுள்ளம் உனக்கு உண்டாச்சுன்னா அப்போதுதான் நான் பிழைப்பேன். அஹோ சரணவரண வாக்கியம் யோதிதா நபவதி பத சாபிதி பூர்விகா இதி யதி தயனீயதாமையஹோ வரத தவ பவே தத பிராணிமே. வரதா, வரம் தரும் பெருமாளே, யாதொரு இயம் கீழ்கூறியபடி இந்த சரண வரண வாக் தேவரீரையே சரணமாக வரித்தேன் என்ற சொல் உதிதா அடியனிடம் தோன்றியது. சா அபி அதுவும் தி பூர்விகா நபவதி, தி பூர்விகா நபவதி நல்ல அறிவுடன் ஏற்பட்டதாய் ஆகவில்லை. அப்படி சரணம்னு சொன்னது. பத அந்தோ இதி என்பதை கொண்ட அடியனிடம் தயனீயதா தயைக்கு இவன் தக்கவன் என்ற நிலை தேவரீருக்கு எதி பவேத் ஏற்பட்டால் ததஹா அதனால் பிராணிமி பிழைப்பேன், அதனால் நான் பிழைப்பேன். அஹோ இது பெருவியப்பு. அந்தோ என்று தெரிவிக்கிறார் சுவாமி. பேரருளாளனே கீழே 2 ஸ்லோகங்களால் அடியேன் அனுசந்தானம் பண்ணின சரணாகதி பிரகாரமானது எது உண்டோ அது அடியேன் புத்திபூர்வமாக செய்தது அல்ல. ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், வாஸ்தவத்தில் அது புத்திபூர்வமாக அமையாத போதிலும் திருமாலிருஞ்சோலை மலை என்றேன். அப்படி சொன்ன உடனே திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் அருளியபடிக்கு ஏதோ ஒரு வியாஜம், ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு பிரிடெக்ஸ்ட். இவர் மிகவும் தயனீயரே, தயைக்கு பாத்திரமானவரே என்று தேவரீர் திருவுள்ள முகந்து அடியனை ஆட்கொள்ள விளைகிறபடி உம்முடைய தயையால் இதை கொண்டு அடியேன் ஸ்வரூப சத்தையை பெறுவதாகி தரிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப டீப்பான விஷயம், ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமான விஷயம் இது. இது ஆச்சாரியன் கிட்ட திருவடியில கத்துக்க வேண்டியது. ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் இதை ரொம்ப அழகா விவரிக்கிறார். அதிகாரி விபாக அதிகாரத்தில் இந்த ஸ்லோகத்தையே எடுத்து விவரிக்கிறார். ஆனுகூல்ய சங்கல்பம் 1, ஆனுகூல்ய சங்கல்பம் 2, பிராத்திகூல்ய வர்ஜனம் 3, எம்பெருமான் எப்பவும் எப்படிக்கும் கைவிட மாட்டான், சரணாகதியே தகுந்த உபாயம் என்ற பெரும் நம்பிக்கை, மகாவிஸ்வாசம். 4, எம்பெருமானே தேவரீரே அடியேனுக்கு கர்மஞான பக்தியோக உபாயஸ்தானத்தில் எழுந்தருளியிருந்து அடியேனை காத்தருள வேண்டும். 5, தேவரீரை அடைவதற்கு அடியேனிடம் எந்தவித கைமுதலும் இல்லை, புகழொன்றில்லா அடியேன், அனன்யகதித்துவம், வேறு யாரும் எனக்கு கிடையாது, தேவரீரே திருவருளை புரிந்திருக்கிறேன் என்றவாறான 5 விதமான அங்கங்களுடன் கூடிய சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது தம்மை காக்கும் பலுவை எம்பெருமானிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் பூர்ண சரணாகதி ஆகும். இந்த சரணாகதியில் ஞானம் இல்லாமலும் அங்காங்கி விவேச்சனம் இல்லாமலும் அங்கி அதை பற்றி தெரியாமலும் பூர்வகால கிருத்தியம், தற்கால கிருத்தியம், உத்தரகால கிருத்தியம் முதலானவைகள் ஏதேனும் மாறாட்டம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிரபத்திக்கு அல்லது சரண்யன் இறங்க மாட்டான், தயை புரிய மாட்டான். சரணாகதி ஒன்றே அவனை அடைய வழி என்ற சமுதாய ஞான மாத்திரத்தாலும், மொத்த டோட்டாலிட்டி அந்த சமுதாய ஞான மாத்திரத்தாலும் பிரபத்தி பூர்ணமே என்பதை அந்த ஒரு வார்த்தையில் தெரிவிக்கிறார். ந தி பூர்விகா, நல்ல அறிவுடன் ஏற்பட்டதாய் ஆகவில்லை. அதாவது நல்ல அறிவுடன் ஏற்பட்டதாக ஆகவில்லை, ஆனால் நான் சரணடைந்துட்டேன்னு சொல்லிட்டேன் வாயளவில். மேலும் சரணாகதியின் ஸ்வரூப ஸ்வபாவங்களை விளக்கமாய் அறியாதவர், சரணாகதியின் ஸ்வரூப ஸ்வபாவங்களை விளக்கமாக தெரியாதவர், அறியாதவர், சமுதாய ஞானத்தை கொண்டு ஒரு டோட்டலாக ஏதோ கொஞ்சம் ஞானத்தை கொண்டு பிரபத்தியை அனுஷ்டித்தா கூட அது பூர்ண பலனை கொடுக்கும் என்பதை விளக்க வந்தது இந்த ந தி பூர்விகா, நல்ல அறிவுடன் ஏற்பட்டதாய் ஆகவில்லை என்பது ஆழ்வானுடைய ஆச்சரியமான திருவுள்ளம்.
இதற்கு விளக்கம் அருள்வதைப் போல் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அதிகாரி விபாக அதிகாரத்தில் அதையே அந்த வாக்கியத்தையே எடுக்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். ஆனுகூல்ய சங்கல்பாத்தியங்கங்களில், ஆனுகூல்ய சங்கல்பாதி அந்த மாதிரி 5 அங்கங்களில் வைஷத்தியம் இல்லாதார், அவனை ஒழிய போக்கற்று நிற்கிற அதிகாரமும், அவன் இல்லாமல் வேற எதுவுமே இல்லை எனக்கு அனன்யகதித்துவத்தோட நிற்கிற அதிகாரமும், அபேட்சித்தால் ரட்சிக்கும் என்கிற விசுவாசமும் உடையவராய் கொண்டு சரண்யன் அறிய பூர்ண பிரபத்தி கர்ப்பமான ஆச்சாரியோபதிஷ்ட வாக்கியத்தாலே தாதிமார் சொன்ன பாசுரத்தை சொல்லி சார்வபௌமனை சரண் புகும் முக்தரான சாமந்த குமாரர்களைப் போலே என்னுடைய ரட்சை உனக்கே பரமாக ஏறிட்டு கொள்ள வேண்டும் என்கை. பதவாக்கிய விற்த்தாந்தம் அறியாத பாலகன் ஒருவன் பவதி பிக்ஷாந்தேகி என்று உபநயனத்தில் சொல்றான். அதை கேட்டு ஆட்டியரான சத்துக்கள் அகத்தில் அப்போதே அபேட்சித்த சித்தி உண்டாமா போலே. பவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த பிரம்மச்சாரி பையன் சொன்னான்னா அவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் சத்துக்கள், சான்றோர்கள், மாமிகள் அவளுக்கு தெரியும். அவள் அவனுக்கு வேண்டியதை கொடுப்பா, கொஞ்சம் அரிசி போடுவா. அப்படி கொடுக்கிற சித்தி உண்டாமா போலே நமக்கு அர்த்தம் தெரியலானாலும் வாயளவில் சொன்னதுனால கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் என்னும்படி இருக்கிற பரிபூர்ண பரம உதார விஷயத்தில் இந்த உக்திக்கு பலாவினாபாவம் உண்டு என்பதாய் ஸ்ரீ சுவாமி தேசிகன் அதிகாரி விபாக அதிகாரத்தில் அருளி செய்ததை இங்கு நாம் அனுசந்திக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. பொய்யில்லாத பரஞ்சுடரே இறைத்து நல்ல மேன்மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன் என்கிறார் திருவாய்மொழியில 4ஆம் பத்து 3ஆம் பதிகம் 9வது பாசுரத்தில். அதுக்கும் இதுதான் பொருள். நல்ல மேன்மக்கள்லாம் உன்னை பிரைஸ் பண்றா, நானும் ஏத்தினேன். ஆக பொருள் தெளிவாய் விளங்காத நிலையில கூட பிரபத்தியானது கட்டாயம் பலிக்கும் என்பது இங்கு விவக்ஷிதம், விவரமா தெரிவிக்கப்படுகிறது. கண் இல்லாதவரை கண் படைத்தவர் வழிநடத்தி செல்வது போல ஆச்சாரியர்கள் சொல்லி வைக்க அவர்களை பற்றி கொண்டு கடைத்தேற எண்ணிய அடியேன் வாயிலிருந்து தேவரீரே சரணம் என்ற சொல் வந்தபடியால் எப்படி ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன் என்று திருவிருத்தல 94வது பாசுரத்தில் திருவிருத்தம்ல தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அதன் அருளியபடிக்க அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் என்கிறார். அதுல அந்தோனந்த கிரகண வச்சகோ யாதி ரங்கேஷயத்வத் பங்குர் நௌகா குஹர நிஹிதோ நியதே நாவிகேன புங்தே போகா நவிதித நிருப சேவகஸ்யார்பகாதி त्वत्सम्प्राप्तौ प्रभवति तथा தேசிகோ மே தயாளுகு. ஞாச திலக்கம்ல 21வது ஸ்லோகத்துல சுவாமி தெரிவிக்கிறார் இதே விஷயத்தை. அதாவது அதுல அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தின் கருத்தை, இந்த கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகத்தை கருத்தை அந்த ஞாச திலக்கம் ஸ்லோகத்துல இந்த உக்தி மாத்திரமும் உண்டருக்க மாட்டாது சரண்யன் கிருபை. திருவரங்கப் பெருமானே, உலகில் வழியை காண இயலாத குருடன் கண்ணை உடைய ஒருவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறான். நடக்க இயலாத முடவன் ஆற்றை கடந்து செல்ல ஓடக்காரனுடைய உதவியை நாட அவனை படகில் ஓடக்காரன் ஏற்றி அழைத்து செல்கிறான். அரசனது மாளிகையில் பணியாளனான ஒருவனுடைய குழந்தை, மனைவி, அந்த அரசன் கிட்ட ஒர்க் பண்ற சர்வெண்டோட குழந்தை, மனைவி இவெல்லாம் அரசனை பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவர்களுக்கு தங்களை காத்து கொள்ள சக்தியும் இல்லை. இருந்தாலும் பணியாளன் அந்த சர்வெண்ட்டுக்கு அரசன் கொடுக்கும் போகங்களை அவனால் தாங்களும் பெறுகின்றனர். அதுபோல பிரபத்தியை பற்றிய விசேஷ அறிவு பெறாதவனும் வேறு உபாயத்தை செய்ய சக்தியில்ல அற்றவனுமான அடியேனை உன் திருவடியில் சேர்த்து மோட்சம் பெற செய்ய கருணை நிறைந்த ஆச்சாரியன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் அடியேனுக்காக செய்யும் சரணாகதியால் பிரபத்தியால் உன் திருவடிகளை பெற்று பரிபூர்ணமாய் நான் அனுபவிப்பேன் என்கிறார் சுவாமி தேசிகன். அது மாதிரி இந்த இடத்துல சொல்றார், இந்த அர்த்தத்தை பாபியசோபி சரணாகதி சப்த பாஜகா என்றும்
சரணவரண வாகியம் யோதிதா நபவதி பத சாபி தி பூர்விகா என்றும் பிரபத்தி வாச்சைவ நிரீட்சிதம் விருணே என்றும் அபியுக்தர் பேசினார்கள். அதாவது கூறத்தாழ்வான் போன்ற அபியுக்தர்கள் பேசினார்கள் என்ற அதிகாரி விபாக அதிகார வாக்கியங்களை கொண்டு இந்த ஸ்லோகத்தின் கருத்தை ஸ்ரீ சுவாமி தேசிகன் திருவுள்ளப்படி இங்கு விவரித்தோம் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.